இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்க உள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ளும் என கமல் அறிவித்தார். இதையடுத்து மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மக்கள் நீதி மய்யம் தலைமை அறிவித்தது. கடந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்கள் சிலர் குறிப்பிடத்தக்க வகையில் ஓட்டுகள் பெற்றதால் அந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டியிட விரும்பினர். மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஒரு விருப்ப மனுவுக்கு 50,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட மக்கள் நீதி மய்ய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என 60 பேர் கட்டணம் செலுத்தி விருப்ப மனு அளித்தனர். ஆனால் திமுக உடனான கூட்டணி பேச்சு சுமூகமாக முடியாததால் பெருந்தன்மையுடன் தேர்தல் களத்திலிருந்து மக்கள் நீதி மய்யம் விலகுவதாகவும், கூட்டணி தர்மத்திற்காக திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்வோம் என்றும் கமல் அறிவித்தார். கமலின் இந்த அறிவிப்பு அக்கட்சி நிர்வாகிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இம்முறை ஆளுங்கட்சியுடன் கூட்டணி ஏற்பட்டுள்ளது. எனவே எப்படியும் தேர்தலில் வென்றுவிடலாம் என பலர் கணக்கு போட்டிருந்தனர். ஆனால் அவர்களின் ஆசையில் மண்ணை வாரி போடும் வகையில் அமைந்தது கமலின் அறிவிப்பு. தனக்கு மட்டும் ராஜ்யசபா எம்பி பதவியை பெற்றுக்கொண்டு தொண்டர்களை அம்போ என விட்டுவிட்டார் கமல் என அரசியல் தலைவர்கள் பலரும் விமர்சித்தனர். சரி, தேர்தலில் போட்டியிடத்தான் முடியவில்லை, தாங்கள் செலுத்திய விருப்ப மனு கட்டணமாவது திரும்ப கிடைக்கும் என்ற எண்ணத்தில் காத்திருந்த தொண்டர்களுக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது. விருப்ப மனு கட்டணம் என்பது திரும்ப வழங்கப்படும் தொகை அல்ல, அது கட்சி நிதிக்கு சென்று விட்டது. இது தொடர்பாக மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள், நிர்வாகிகள் யாரும் கேள்வி எழுப்பவில்லை. எங்கள் வளர்ச்சி பிடிக்காத சிலர் வேண்டுமென்றே விமர்சிக்கின்றனர் என மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் சிலர் விளக்கம் அளித்தனர். 60 பேரிடம் தலா 50,000 என 30 லட்சம் வசூலித்துவிட்டு தேர்தலில் களம் காணாமல் இருப்பது ஏமாற்று வேலை. நாங்கள் கட்டிய பணத்தையாவது கட்சி திரும்ப தர வேண்டும் என மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் சிலர் குரல் எழுப்பினர். மக்கள் நீதி மய்யம் கட்சிக்குள் எழுந்த குரல் ஊடகங்களிலும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மக்கள் நீதி மய்யம் சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தோருக்கு அவர்கள் செலுத்திய கட்டணம் திரும்ப தரப்படும். 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்து தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என மக்கள் நீதி மய்ய தலைமை நிலைய செயலாளர் செந்தில் ஆறுமுகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பில்லாமல் விரக்தியில் இருந்த மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகளுக்கு விருப்ப மனு கட்டணம் திரும்ப கிடைக்கும் செய்தி இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விருப்ப மனு கட்டணம் குறித்த சர்ச்சைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதால் கட்சியின் பிற நிர்வாகிகளும் நிம்மதி அடைந்துள்ளனர்.